2019 இயற்கை வேளாண்மை என்ற பேரில் ஆர்வக்கோளாறில் நம்ம குதிக்கும்போது நிறையா சங்கடங்கள் வந்துச்சு, நிறையா சிக்கல் வந்துச்சு. அதை பற்றி தான் அந்த பதிவு. நீர் மேலாண்மைக்காக தான் இந்த கட்டமைப்பு. கிட்டத்தட்ட 1.25 ஏக்கர் ஃபுல்லாகவே கான் எடுத்து அந்த கானுக்குள்ளே நீரை சேமிக்கிற மாதிரி அதில் கன்று ஓடியிருக்கோம். இதை நீங்கள் பார்த்தோம்னா தெரியும், மழை முடிஞ்சதுக்கு முன்னாடி இருந்தது. இது மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது இருக்கும். இதில் கண்ணு உங்களுக்கு சுத்தமாக தெரியாது. அந்த இதுக்கு முன்னாடி பார்த்ததில் உங்களுக்கு கண்ணு தெரியும். அந்த அளவுக்கு தண்ணி நல்லாவே இருந்துச்சு. சூழல் நல்லாவே ஒத்து போணுச்சு. ஆனால் நம்ம தான் நிறையா புரிஞ்சுக்கலை. நிறையாவே கற்றுக்கிட்டோம். எப்படி தொடங்கணும், இப்போ நிலைமை என்ன, அதை பற்றி நம்ம பேசலாம். பெய்கிற மழை நீரை வச்சே நம்ம இதில் வேளாண்மை செய்யணும், விறப்பு மூலியமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கட்டமைப்பை நாங்கள் உருவாக்கணும். ரோடு வசதி இல்லாதனால அதையும் சேர்த்து இதில் ஏற்படுத்திக்கிட்டோம். உள்கட்டமைப்பில் ஒரு பக்கம் வரப்பு இருக்கும், ஒரு பக்கம் ஃபுல்லாக வெட்டி எடுத்து இந்த மாதிரி வாய்க்கால் மாதிரி காணு மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தோம். இது வரப்பு இருக்கிற பக்கம். இது தென்புறமாக அமைஞ்சிருக்கு. காணு வடபுறமாக அமைஞ்சிருக்குது. அதே ஆர்வத்தோட 4 முருங்கை எடுத்துக்கொண்ட நடு மத்தியில் பொட்டலில் வச்சா அதுக்கு தண்ணி ஊற்ற முடியலங்க. அதுக்கு தண்ணி ஊற்றுக்கிறதுக்காக ஏதாவது யோசனை பண்ணி வாட்டர் பாட்டில் அறுத்து அதை தலைகீழ திருப்பி மூடியை லைட்டாக லூஸ் பண்ணி சொட்டை வச்சா அதுவும் ஒரு கட்டத்தில் தோல்வியை தான் போய் சந்திச்சிச்சு. கொஞ்சம் வந்துச்சு, அப்புறம் திரும்ப போணுச்சு, கொஞ்சம் வந்துச்சு போணுச்சு. ஒரு கட்டத்தில் அப்படியே மொத்தமாக போயிடுச்சு. முதல்ல ஒரு சின்ன அடி இருந்தாலும் அது நல்ல அடியாக தான் அமைஞ்சிச்சு நமக்கு. ஏதோ நீ வாட்டர் பாட்டிலில் தண்ணியை வச்சு சொட்டை விட்டதுனால உனக்கு கொஞ்சம் கம்பை மட்டும் விளைய வச்சு தர்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கம்பு கொஞ்சம் நமக்கு வந்துச்சு, கொஞ்சம் கிடச்சிருச்சு. அதை நம்ம பார்க்கலாம். திடீர்னு அந்த மாதிரி ஒரு மழையும் வந்துட்டு போணுச்சு. நல்லாவே விளைச்சல் வந்துச்சு. மண்ணோட சூழல் அறியாமல் ஆளுக்கு ஒரு யோசனையில் நாலாபுறமும் 4 விதமான மரங்களை நட்டோம். ஒரு கட்டத்தில் அரச மரம் கூட கொண்டாந்து நட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போகலாம் அப்படின்னு ஆப்பிளை கொண்டாந்து நட்டோம். இவர் தான் 6 மாதம் இருந்தார், அவரும் அப்படியே போயிட்டார். பாதாம், மகாக்கனி, பலா மரம், இப்படி நிறைய மரங்களை நட்டு வச்சுருக்குறோம். ஓரளவுக்கு எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஒரு சில ரகங்கள் மட்டும்தான் இழந்துடுச்சு. இதுக்கிடையில் நிறையா வந்திருக்கும். இதை பாருங்கள், கம்போட வளர்ச்சி நல்லாவே வந்துருந்துச்சு. கொஞ்சம் இடத்துல தான் நல்ல விளைச்சலும் கிடச்சிருந்துச்சு. நல்லாவே அந்த வருடம் முழுவதும் நம்மளால் சாப்பிட முடிஞ்சிச்சு, ஒரு 3-4 பேர். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோளம். இந்த சோளம் நல்லாவே கிடச்சிருந்துச்சு, நிறையா கிடச்சிருந்துச்சு. அடுத்த விதைப்பு நல்லாவே வந்துருந்துச்சு. அடுத்து ஓரளவுக்கு எடுக்க முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டோம். நிறையா பழக்கம் இல்லை, அடுத்த சிறுதானியங்கள் எடுத்து பழக்கம் இல்லாதனால நிறையா நம்ம சரியான நேரத்துக்கு எடுக்க முடில. கரெக்டாக எடுத்து நம்மளால் விதைகளும் சேகரிக்க முடில, நம்ம எடுத்து பயன்படுத்தவும் முடில. அந்த மாதிரி நிறையா சிக்கல்லாம் இருந்துச்சு. அவ்வளோதாங்க, வரப்போ உயர்த்தியாச்சு, நீரை நிறுத்தியாச்சு, நம்மளும் அதோட நிறுத்தியாச்சு. அந்த அளவுக்கு தான் அடிபட்டாச்சு, சப்புன்னு போயிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2021, 2022 பெருசாக ஒன்றுமே நம்ம அதில் செய்யலை. மற்றபடி மரங்கள் ஓரளவுக்கு காப்பாற்றியாச்சுங்க. மரங்களோட வளர்ச்சி எல்லாம் இந்த இதில் நீங்கள் பாருங்கள், வரிசையாக நல்லாவே இருக்கும். பெரிய இடத்துல செய்யாமல், பணத்தை பெருசாக இழக்காமல், உழைப்பு அதிகமாக கொடுக்காம, குறுகிய இடத்துல நம்ம வேலை செஞ்சு பாடம் கற்றுக்கிட்டு அடுத்த இடத்துக்கு போவோம், அடுத்த கட்டத்துக்கு போவோம். நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.